ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகிறார், உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலேருந்து எந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. முதல்ல விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை 5/2/2026 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆக போகிறார். அதே நேரம் மாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 வரை அந்த கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுக்கிர பகவான். இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் 8 நாட்களுக்கு சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த முதல் 8 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதாவது பூர்வ புண்ணிய பாவகத்தையும் புத்திர ஸ்தானாதிபதி அந்த பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான், அதே போல் 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதி 12ஆம் பாவகத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல 8 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உடல் சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பிரியம் அதாவது பாசம் பற்றுதலோடு நீங்கள் இருக்கிறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல போனால் பூர்வ புண்ணியம், அவரவே 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீர்த்தி புகழ், ஒரு மறைமுக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமான அந்த இடத்துல போய் சஞ்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. இந்த 8 நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதை செய்ய போனாலும், புதிதாக ஒரு விஷயத்தை ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்த வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டாம், அதை அம்பலப்படுத்தாமல் இருந்து பாருங்கள். தை மாதம் கடைசி 8 நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு அமையும். இந்த ஒரு நேரகால கட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் அப்படிங்கிறதும் உங்களுடைய மனம் அப்படிங்கிறதும் உங்களுடைய அறிவு அப்படிங்கிறதையும் நல்ல தெளிவாகவும் சிந்தனையாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் 10 பேர்த்துக்கு தெரியக்கூடிய அளவில் தெரியப்படுத்தி ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கஷ்டத்தில் கொண்டுட்டு போய் விட்டுரும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 8 நாட்களுக்கு மட்டும் உங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் சில காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த 8 நாட்களில் சில மாற்றங்கள், தை மாதம் கடைசி 8 நாட்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கவிருக்குதுங்க, சரிங்களா? அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனதளவில் நீங்கள் நினச்சி எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள், அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், சரிங்களா? பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், வீடு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அதன் போல் உங்களுக்கு அமையும். அதே போல் உங்கள் காதல் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. உங்களுடைய காதல், நீங்கள் லவ் பண்ணக்கூடிய விஷயம் மறைமுகமாக கூட அதில் நீங்கள் உங்கள் மனசில் அது உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மறைமுகமாக வச்சு அதை கொண்டு போய் அந்த இடத்துல சாதிக்கக்கூடிய ஆர்வங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது நடக்கும், சரிங்களா? அதான் சொல்லணும். அது யாருக்கும் மற்றவங்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்காது. உறவினர்களுக்கு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உபயோகப்படாதுங்க, சரிங்களா?
தை மாத கடைசி 8 நாள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் இதுங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்த 17 நாட்கள் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். சரிங்களா. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். அந்த 17 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டங்க. தொட்டதில் தொடங்கும், வச்சதில் விளங்கும். நினைக்கக்கூடிய காரியத்தை அத்தனையுமே சாதிப்பீங்க. எதிர்பார்த்து போகக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே கைகூடிக்கு வரும். நம்பினது நடக்கும், ஆசைப்பட்டது அமையும் ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த நேர காலகட்டத்தில் நல்ல அனுகூலமான அமைப்பு ஆதாயத்தோடு இருக்கும். சில பேருக்கு வந்தவருக்கு காதலியாக இருந்தால் காதலனால் ஆதாயமும், காதலனாக இருந்தால் காதலினால் ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்குதுங்க. அந்த பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. அதே போல் உங்களோட பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணியத்தை, தகப்பனாரோட வழிமுறையில் இருந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டாலுமே அந்த பிரச்சனைகள் அந்த இடத்துல தீரும். கவலைகள் போகும், நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த 17 நாட்கள். சரிங்களா. நீங்கள் நினச்சதுக்கு மேலே ஒரு மடங்கு ஒரு படி நீங்கள் மேலே போய் உட்காருவீங்க. உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் அது அமையும். அதில் பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இல்லைங்க. ஆக அந்த 17 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்தவராக, யோகமானவராக உங்களுக்கு இருக்கிறாரு. சரிங்களா. அப்போது இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக பண்ணுறாரா, பாதகத்தை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாரு. சரிங்களா. அது போக குடும்பத்தில் சில விஷயங்கள், சில காரியங்கள் நம்பிட்டு இருக்கிறேங்க. திடீர்னு ஒரு மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண யோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க. திருமண காலகட்டங்கள் நமக்கு எப்படிங்க இருக்கும், நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனில் இருந்து 7ஆம் இடத்தை பார்வை பார்த்துட்டு இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இருக்காது. நல்லது நடக்கும், நன்மையே நடக்கும். சரிங்களா. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் தொழிலும் உங்களுக்கு நல்ல நிலைமையாகத்தான் இருக்கும். நல்லதே தான் நடக்கும். தொழிலையும் சில காரியங்கள், சில விஷயத்தை நீங்கள் சாதிப்பீங்க. தொழிலில் சில இடமாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சிட்டாலுமே தொழிலில் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் வச்சு அழகு பார்க்க முடியாது. ஒரு தொழிலுக்கு 2 தொழிலுக்கும் நீங்கள் செய்யலாம். ஆனாலும் வருமானத்தை வீட்டில் வச்சு அழகு பார்க்க முடியாது. ஆனால் தொழில் நல்லா தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுடைய கல்வி, படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நன்மையை கொடுக்கும், நல்லது நடக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. சரிங்களா. சிலருக்கு சில உயர்ந்த படிப்புகளாக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில மந்தமான சூழ்நிலைகள் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே கொடுக்கும். சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான இந்த தை மாதத்தில் கடைசி 8 நாட்களும், மாசி மாதத்தில் முதல் 17 நாட்களும் எப்படிங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால் நாம் பார்த்துட்டோம். சரிங்களா. இதுதாங்க இந்த 25 நாட்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய சுக்கிர பகவானால் அனுகூல பலன்கள். சரிங்களா. இந்த பலன்கள், இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.